ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பத்திய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சுக்கு குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நல்ல ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற நேரத்தில், நமக்கு வந்து ஒரு இன்டைஜேஷன் இருக்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில், அப்புறம் வந்து இந்த குழந்தை பிறந்த லேடிஸு, ஸோ அவங்களுக்குலாம் இந்த உடம்பு வலி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடம்புல இருக்க வலியை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாங்க குவிக்காக இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம சில இன்க்ரீடியன்ஸ் வந்து வறுத்து அரைக்கணும். அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து மிளகு. நீங்கள் மிளகு வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து சுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சுக்கு வந்து பவுடராக கிடச்சிச்சின்னா பவுடர் எடுத்துக்கலாம். சுக்கு கிடைக்கலனாக்க நீங்கள் வந்து இஞ்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து விரலி மஞ்சள். உங்களுக்கு மஞ்சள் இந்த மாதிரி விரலி மஞ்சள் கிடைக்கலன்னா நீங்கள் மஞ்சள் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் வெத்தலை. இந்த மருந்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து சுக்கும் வெத்தலையும். இது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து வெத்தலையை வேணால் ஸ்கிப் பண்ணலாம். பட் வந்து சுக்கு வந்து ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ஸ். அதனால் உங்களுக்கு சுக்கு நீங்கள் கிடைக்கலன்னா இஞ்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு. இதில் வந்து பூண்டு வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பூண்டு சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மலைப்பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பூண்டு போல் நான் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். வாங்க இப்போ குழம்பு பண்ணிடலாம். நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வறுக்க போகிறோம். அதில் வந்து வெத்தலை வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வறுத்துக்கலாம். சுக்கு வந்து ஆல்ரெடி பவுடராக இருக்கிறதுனால நான் வந்து சுக்கை வறுக்கலை. நீங்கள் முழு சுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் இதில் வந்து மஞ்சளையும் சுக்கும் வறுக்கலை, பாக்கி எல்லாத்தையும் நான் வறுத்துக்க போகிறேன். நீங்கள் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு வருங்க. அதே நேரத்தில் இந்த சீடெல்லாம் பொரிஞ்சு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வறுத்தாச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இதை அரைக்க போகிறோம். அரைக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்க வெத்தலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சுக்கு பவுடர் அண்ட் மஞ்சள் இதனையும் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ குழம்பு பண்ணிடலாம். நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயமும் பூண்டும் நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சுருளை வதக்கிக்குவோம். அப்போ தான் அதில் இருக்க ரா ஸ்மெல்லாம் போகும். ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துடலாம். இங்கே நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி அதில் சேர்த்துடலாம். குழம்பு வந்து நல்லா திக்காகணும். அதே நேரத்தில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து ரா ஸ்மெல் போகும். குழம்பு நல்லா திக்காகி அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே செப்பரேட் ஆகி வரணும். ஸோ அதனால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா நம்ம குழம்பு வந்து கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு குழம்பு. நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு.
சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் கீ சேர்த்து சர்வ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு இதை சாப்பிட்ணும், ரொம்ப டைஜஷனுக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு நான் வந்து ஒரு கீரை மசியல் பண்ணியிருந்தேன். இந்த கீரை மசியலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from பிரேமலதா அரவிந்தன். Bye.